ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, மூக்குலையும் உதட்டுக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒயிட் ஹெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு மூக்குக்கு மேலேயும் உதட்டுக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதாவது பிளாக் ஹெட்ஸ் போல் அசிங்கமாக இல்லைனாலும் இந்த ஒயிட் ஹெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிருமினால் வரக்கூடியது தான். அழுக்கு, கிருமி, இறந்த செல், எண்ணெய் இதெல்லாம் கலந்து தான் நம்ம மூக்கில் ஒயிட் ஹெட்ஸாக இருக்குது. இந்த ஒயிட் ஹெட்ஸ் எப்படி வலி இல்லாமல் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புதினா கலந்த டூத்பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கோங்க. ஐஸ் டியூப் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பேஸ்ட்டில் ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பிளாக் ஹெட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி லைட்டாக சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஸ் டியூப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு காட்டன் துணியில் வச்சு லைட்டாக எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணீங்களோ அங்கெல்லாம் சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். ஐஸ் டியூப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது போஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். அது எல்லாமே ஐஸ் டியூப் யூஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் மூக்கில் பார்த்திங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனையும் அதிகரிக்கும். வாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 முறை இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் உள்ள ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸில் ஒயிட் ஹெட்ஸ் வந்ததுன்னா எப்படி பெயின் இல்லாமல் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.